வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம புகழ்பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, இந்த கைலாசநாதர் கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்லேருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கன்குடி கோயில் அமைஞ்சிருக்கு. இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் இருந்தும் இருக்கன்குடி பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கைலாசநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு. இருக்கன்குடி அணைக்கட்டை தாண்டினோன்னே லெஃப்ட் சைடு கைலாசநாதர் கோயில் இருக்குது. இருக்கன்குடி மாரியம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நடந்தே அந்த பனைமர தோப்புக்குள்ளே இயற்கை எழில ரசிச்சுக்கிட்டே இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துடலாம். நம்ம இப்போ இருக்கன்குடி டேமை தாண்டி வந்துட்டோம் நண்பர்களே. இந்த கைலாசநாதர் கோயில் சுமார் 1200 வருஷங்கள் பழமையான கோயில். முற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. வந்துக்கிட்டே இருக்கையில் இடது பக்கம் ஒரு பழமையான நந்தி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதற்கு துண்டு கட்டி மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு மக்கள் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நந்திக்கு இந்த ஊர்க்காரங்க ஒரு ஆச்சரியமான கதை சொல்கிறாங்க. அதை அப்புறம் பார்ப்போம். கிபி 815 862 வரைக்கும் மாரபல்லவன் அப்படிங்கிற முற்கால பாண்டிய மன்னனுக்கு கீழே அதிகாரியாக வேலை பார்த்த எட்டிச்சாத்தன் அப்படிங்கிறவர் இந்த இருப்பைக்குடி, அதாவது இருக்கன்குடிங்கிற ஊரை ஆண்டுக்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு இருப்பைக்குடி கிழவன் அப்படிங்கிற மற்றொரு பேர் இருக்குது. அவர் தான் இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காரு. இந்த விஷயங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்மளுக்கு இந்த பகுதியில் கிடச்ச கல்வெட்டுக்களை வச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கைலாசநாதர் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். மூலவரா கைலாசநாதரும் அம்மனா காமாட்சி அம்மனும் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே உள்ள ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க. இந்த பழமையான தூணுக்கு மேலே உள்ள சீலிங்கில் மீன் சின்னமும் பாம்பு படமும் கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க. சிவகாசியைச் சேர்ந்த சிவபக்தர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் 1995 திருப்பணியை ஆரம்பித்து 2014 கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. கைலாசநாதரையும் காமாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட பிரகாரத்தை நம்ம சுற்றி வருவோம். இந்த கோயிலோட பிரகாரத்தில் ரொம்பவும் க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு தூசி ஒரு இலை இதை கூட பார்க்க முடியலை. இந்த கோயிலோட பிரகாரத்தில் எல்லா பரிவார தெய்வங்களோட சன்னதியும் இருக்குது. உதாரணத்துக்கு கன்னி மூலையில் விநாயகர், வாயு மூலையில் சுப்பிரமணியர், அதோட சரபேஸ்வர், காலபைரவர், ஈசானி மூலையில் நவகிரகங்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள மூலவருக்கு மேலே உள்ள விமானங்கள் பல காரணங்களால் பல வருஷங்கள் ஆனதுனாலையும் சேதமடைஞ்சிருச்சு. இப்போ புனரமைப்பு செய்யல இதில் அதிகமாக வெயிட்டை ஏற்ற வேணான்னு சொல்லி சின்ன சின்னதாக விமானங்கள் அமைச்சிருக்கதை இங்கே நம்ம பார்க்க முடியுது. இந்த கோயிலில் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு அலங்காரம் பண்ணுறாங்க. அலங்காரம் முடித்தோன்னே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறாங்க. அதோட பிரதோஷ தினங்கள்லையும் தேய்பிரை அஷ்டமி நாள்லையும் மகா சிவராத்திரி அன்னைக்கும் இந்த கோயிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் நடக்குது. இந்த கைலாசநாதர் கோயிலிருந்து சாத்தூரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் கவர்மெண்ட்டு. வாங்க அப்படியே வெளியில் போவோம். இப்போ வரையில் பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு நந்தி, அதை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலை புனரமைப்பு வேலைகள் செய்யல இங்கே உள்ள பழமையான நந்தியை தூக்கிட்டு புதுசாக ஒரு நந்தியை வச்சுருக்காங்க. இந்த பழமையான நந்தியை கொண்டு போய் இந்த உடச்ச கப்பியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொண்டே போட்டுட்டாங்க. அங்கே இருந்து இந்த நந்தி எப்படி வெளியேறுச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். அந்த மண் குவியலில் இருந்து இந்த நந்தி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னால் மேலே எழும்பி வந்துருச்சு. அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கடைசியாக இப்போ இருக்க இடத்துல இருந்து சிவனை பார்த்து திரும்பி உட்காந்துருச்சு. இந்த நந்தியை பற்றியும் இந்த கோயிலை பற்றியும் இங்கே உள்ள நண்பர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கேட்போம். வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது இருக்கன்குடி கைலாசநாதர் திருக்கோயிலுங்கிறது அந்த காலத்து பாண்டிய மன்னர்கள் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் இது. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினை, பாவ வினை, அடுத்து குழந்தையின்மை, அடுத்து அதை எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு இந்த கோயில் மூலமாக நடக்குது. அதாவது சில பரிகாரங்கள், இன்னன்னைக்கு விளக்கு போடணும், இந்த கிழமை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த கோயில்னா இந்த கோயிலை புனரமைக்கிறப்ப ஒரு நந்தீஸ்வரர் அண்ணன்ட்ட முன்னாடி காட்டியிருப்பேன். அந்த நந்தி பகவான் வந்துட்டு இந்த இதை புனரமைக்கிறப்ப அதை வெளியில் எடுத்து போட்டாங்க. அது ஒவ்வொரு இடமா நகர்ந்து வந்து இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த நந்தீஸ்வரர் வந்துட்டு வர்ற மக்கள் வந்து வரையில் வழிபட்டு வந்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு பூ எண்ணெய் வாங்கி அவர் மேலே குளுமையாக்குறதுக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அங்கே நீங்கள் அவர்கிட்ட காதில் சொல்கிறது, கையில் இருக்க சிவன்கிட்ட சொல்கிற மாதிரி நிச்சயமாக அந்த நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தை தெரியப்படுத்திக்கிறேன் நம்மளுக்கு. நன்றி, வணக்கம். பல சிவன் கோயில்களில் நந்தி பகவான் இந்த மாதிரி அற்புதங்களை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த 1200 வருஷ பழமையான நந்தியும் இந்த சிவன் கோயிலில் பல அற்புதங்களை செய்ய காத்திருக்காருன்னு நான் நம்புகிறேன். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் இந்த இயற்கை எழில் கொஞ்சும் இடத்துல அமைஞ்சிருக்க 1200 வருஷ பழமையான கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து சிவபெருமானையும் காமாட்சி அம்மனையும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அதோட இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.